அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தில் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது இப்போ சிறப்பாக வந்து மலேசியாவில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ போன 2 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ விஜய் அவர்கள் வந்து மலேசியாவில் இருந்து அவருடைய இல்லத்திலிருந்து ஆடியோ லான்ச்சோட இடத்துக்கு வந்து கிளம்புறதையும், அதே மணிக்கு ஆடியோ லான்ச் இடத்துக்கு வந்து என்ட்ரி கொடுத்ததை பற்றி வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடியோ லான்ச்சோட ஹால்குள்ளே நம்ம விஜய் அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருவார் 6 மணிக்கிட்டக்க. ஸோ இவங்க பிளான் படி 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செர்ட் மட்டும்தான் வந்து நடைபெற்று இருந்தது. ஸோ கான்செர்ட் ஃபுல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. இது விஜய் அவர்களுடைய கடைசி ஆடியோ லான்ச் அப்படிங்கிறனால அந்த தளபதி திருவிழா அப்படிங்கிறத 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கச்சேரி மணிக்கு வச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ கான்செர்ட் அப்படிங்கிறது இப்போ ஃபுல்லாக வந்து நிறைவு பெற்றுச்சு. ஸோ கான்செர்ட்டில் நிறைய பேர் வந்து பாடினாங்க. ஸோ நிறைய விஜய் அவர்களோட பாடல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பாடலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. சோர்ஸ் பீப்புளுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாங் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா யாரோ யாரோ நீ யாரோ அந்த ஒரு சாங் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு என்ன சாங் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கில்லி படத்தில் வர தண்ணி ஒரு மணி தண்ணின் படை அந்த ஒரு சாங்கு. ஏன்னா எனக்கு கில்லிங்கிறது விஜய் அவர்களோட படத்தில் ரொம்ப ஃபேவரட். ஸோ அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு சாங் கேட்கும்போது உண்மையிலே வந்துட்டு கூஸ் பம்ஸாக இருந்தது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய சாங்ஸ் வந்து பார்த்தா சோஷியல் மீடியாவில் போய் கொண்டு இருக்கு. மெல்லினமே சாங்கு, ஸோ நிறைய சாங்க்கு வந்து செம்மையாக வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு வைப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ 5:30 மணி கிட்டக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோட எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 20 நிமிஷமோ வந்து பிரேக் கொடுத்துட்டு ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டார்ஸ் எல்லாருமே நம்ம நெல்சன் அவர்கள், லோகேஷ் அவர்கள், பூஜா ஹெக்டே, விஜய், இன்னும் நிறைய பேர் யாரெல்லாம் வந்து செலிப்ரிட்டிஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஒரு ஆளாக வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி கொடுத்த பிறகு நார்மலாக ஆடியோ லான்ச்சில் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு ஆள் பேசுவாங்க, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், ஒரு ஆள் பேசுவாங்க, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. விஜய் அவர்களோட ஸ்பீச்சுக்கு நிறையா சட்டங்கள் மலேசியா கவர்மெண்ட் வந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து அடுத்த டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் வந்து பேசுவோம். விஜயோட என்ட்ரி எப்படி இருந்தது அதுக்கான ரெஸ்பான்ஸையும் அடுத்த வீடியோ வந்து பேசுவோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வராதிங்க, வீடியோக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.